தராவீஹ் 8 ரக்காத் தான் சரியா இல்லை 20 ரக்காத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியா? இதுக்காக சில சமயம் முஸ்லிம்களுக்குள்ளே வாதம் விவாதம் கூட நடக்குது. ஆனா உண்மை என்ன? யார் சரி யார் தவறு? இன்று இந்த வீடியோவில் நாம தெளிவா ஆதாரத்தோட அமைதியா புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 1. தராவீஹ் தொழுகையின் ஆரம்பம். தராவீஹ் தொழுகை ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் செய்யப்படும் சிறப்பு தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் மஸ்ஜிதில் ஜமாஅத்தோட தொழுதார்கள். அதற்கான ஹதீஸ் ஸஹீஹ் அல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம். அதில் சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் ஜமாஅத்தோடு தொழுதார்கள். பிறகு மக்கள் இதை கட்டாயம் என்று நினைத்துவிடக்கூடாது என்பதால் வெளியே வரவில்லை. இதனால் தெரிகிறது, தராவீஹ் சுன்னத், கட்டாயம் இல்லை, நன்மை மிகுந்த அமல். 8 ரக்காத் ஆதாரம் எதிலிருந்து வருகிறது? ஹதீஸ் 1, ஸஹீஹ் அல் புகாரி. அதில் ஆயிஷா ரதியல்லாஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் 11 ரக்காத் விட அதிகமாக தொழவில்லை. அதாவது 8 ரக்காத் + 3 வித்ரு சமம் 11 ரக்காத். இதிலிருந்து சில உலமாக்கள் சொல்கிறார்கள், 8 ரக்காத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. 20 ரக்காத் ஆதாரம் என்ன? 20 ரக்காத் எங்கிருந்து வந்தது? இது ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்கள் ஒற்றுமையாக தொழுவதற்காக 20 ரக்காத் ஜமாஅத் முறையில் அமைத்தார்கள். இதற்கான ஆதாரம் முவத்தா இமாம் மாலிக். அதில் 20 ரக்காத் தொழப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் 20 ரக்காத் என்பது சஹாபாக்களின் ஒப்புதல். பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய உலகில் நடைமுறை. முக்கியமான விஷயம், பாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவில்லை. இரவு தொழுகை நீளமான கியாம் இருந்தது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு மக்கள் வசதிக்காக 20 ரக்காத் அமைத்தார்கள். அதனால் 8 ரக்காத் தொழுவது சரி, 20 ரக்காத் தொழுவது சரி. இதுக்காக சண்டை போடுவது தவறு. இரண்டுமே அஹ்லுஸ் சுன்னத் உலமாக்கள் ஏற்றுக்கொண்ட கருத்துகள். நாம என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட் ஒயிட், நீங்கள் எந்த மஸ்ஜிதில் தொழுகிறீர்களோ அங்க உள்ள ஜமாஅத்தோட சேர்ந்து தொழுங்கள். ஒற்றுமை முக்கியம். அல்லாஹ் எத்தனை ரக்காத் கேட்டுக்கொள்ளவில்லை, உங்கள் தக்வா உங்கள் நீயத் தான் முக்கியம். தராவீஹ் எண்ணிக்கை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டார், ஆனா உங்கள் ரமலான் எப்படி இருந்தது என்று கேட்பார். அதனால் சண்டை வேண்டாம், விவாதம் வேண்டாம். தொழுகை அதிகரிப்போம், குர்ஆன் வாசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? கமெண்ட் பண்ணுங்க. 8 அல்லது 20, நான் ஒற்றுமையை தேர்வு செய்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரமதான் சீரீஸ் மிஸ் ஆகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.